தமிழ் இனிது எளிது. இந்த இணையதளம் infocom.online.com/தமிழ் என்ற முகவரியில் செயல்படுது. இது ஒரு இலவசமான இணையதளம். இது கணினியிலையும் வேலை செய்யும், கை தொலைபேசியிலையும் வேலை செய்யும். நீங்கள் எளிமையான முறையில் உங்கள் பிள்ளைகளுக்கு சில கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸை யூஸ் பண்ணி தமிழை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம், கற்றுக் கொடுக்கலாம். இதில் முதல் பாடத்தை பார்ப்போம். தமிழ் எழுத்துகள் கணினி ஒலியுடன். இப்போ இந்த எழுத்துக்களை அவங்க கிளிக் செய்யும் பொழுது கணினியுடைய ஒலிகள் ஒலிக்கும். இது ஆனாக இருக்கணும். ஒலிகள் ஒலிக்கும். உயிரெழுத்துகள், ஆயுத எழுத்து, மெய் எழுத்துகள். உயிர் மெய் எழுத்துக்களில் எல்லா எழுத்துக்களையும் இங்கே அமைக்கலை. சில எழுத்துக்கள் கிரேட் அவுட் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா, அது ரொம்ப பாப்புலரான எழுத்துக்கள், அடிக்கடி யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் கிரேட் அவுட் ஆகிருக்கு. எல்லா எழுத்துக்களையும் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். சில எழுத்துக்களை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் பொழுது அந்த எழுத்துக்கள் எப்படி ஒலிக்கும் அப்படிங்கிறத அவங்க எளிமையான முறையில் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த முதல் பாடம். இரண்டாவது பாடம் எழுத்து பயிற்சி செய்கிறது. மாணவர்கள் எழுத்து பயிற்சி செய்கிறதுக்கு. இதில் உயிரெழுத்துகள் 12 குறிப்பிடப்பட்டிருக்கு, மெய்யெழுத்துகள் 18, பல உயிர்மெய் எழுத்துகளும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ உயிர்மெய் எழுத்து எடுத்துக்குவோம். இந்த டா வரிசை எழுத்து எடுத்துக்கும். ஏன்னா அது நேர்கோட்டு எழுத்து, எழுதுறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இப்போ எழுதுங்கிற ஆப்ஷன் ஆனில் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. ஸோ இப்போ நான் கணினியை யூஸ் பண்ணி எழுதுகிறேன். கைத்துளைப்பை யூஸ் பண்ணால் மாணவர்கள் அவங்க விரல்களாலேயே இது எழுதலாம். குறிப்பிட்ட பாகத்தை அழிக்கலாம், அழிச்சிட்டு மீண்டும் எழுதலாம், இல்லை முற்றாக அழித்திட்டு எழுதலாம். சில எந்த எழுத்தை வேணுமோ அவங்க சூஸ் பண்ணி எதை வேணுமோ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எழுத்து பயிற்சி எளிமையான முறையில் இதில் நீங்கள் கொடுக்க முடியும் மாணவர்களுக்கு. வாகனத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது, காரில் போயிட்டுருக்கீங்க, பிள்ளைங்க என்ன செய்யலான்னு தெரியல, எழுத்துக்களை பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயிற்சியை கொடுக்கலாம். ஓகே, இந்த உயிர்மெய் எழுத்துகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத இந்த பக்கம் விளக்குது. இக்கு சூஸ் பண்ணியிருக்கோம், ஆ சூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டு சேர்ந்தா க. இக்கும் ஆவும் சூஸ் பண்ணால் கா, இ, கு. அந்த மாதிரி உயிர்மெய் எழுத்துகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது இந்த பக்கம் கற்பிக்குது அவங்களுக்கு. திரும்ப முகப்புக்கு போயிடுவோம். இந்த எழுத்துக்கூட்டி படிப்படியாக படிப்போம். இது சிறு வயதில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் ஏதாவது ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணி அதில் ஒரு வேர்டை சூஸ் பண்ணோம்னா அந்த எழுத்து கூட்டல்கள் இருக்கும். அந்த ஒரு எழுத்து கூட்டல்களும் ஒலிக்கும். உ, உள், உள்ள, உள்ளங்க, உள்ளங்கை. ஸோ இதில் நிறைய இருக்கிறதுனால மாணவர்கள் எளிமையான முறையில் அவங்க அதை கற்றுக்கொள்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். இப்போ வெள்ளை. ஸோ ப்ரொனன்ஷியேட் பண்ண தெரியாக்கிட்டே அவங்க கிளிக் பண்ணலாம். ப்ரொனன்ஷியேட் பண்ண தெரிஞ்சால் தே வில் சே இட் அவுட். அதை அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த எழுத்து கூட்டல்கள் ஒலிக்கும் பொழுது அவங்க கற்றுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அவங்களே சொந்தமாக படிக்கிறதுக்கு இது உபயோகமாக இருக்கும். இப்போ வார்த்தைகள் படிப்போம் கணினி ஒலியுடன். ஸோ ஒரு பிரிவை இங்கே சூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இங்கே வார்த்தைகள் இருக்குது. இதை அவங்கள படிக்க சொல்லலாம், ஃப்ளாஷ் கார்டு மாதிரி. ஸோ படித்தாங்கன்னா கை, இந்த ஒலி அழைப்பான அழுத்தினா அவங்க செக் பண்ணிக்கலாம் அந்த வார்த்தை கரெக்டானு. அடுத்த வார்த்தை எந்த வார்த்தை வேணுமோ அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். தொடை. ஸோ அவங்க சே பண்ணலாம். முதல்ல தே கேன் சே, தென் தே கேன் வெரிஃபை தெம்செல்ஃப். ஸோ அந்த வார்த்தைகளை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறையா கேட்டகரி குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த கேட்டகரி ஒவ்வொரு கேட்டகரிலையும் வார்த்தைகளும் இருக்கும். இப்போ காய்கறி எடுத்தால் தக்காளி, உருளைக்கிழங்கு, எல்லாமே கணினி ஒலி தான். கணினி ஒலி ஏஐ யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது சொல்வதை எழுதுதல். சொல்வதை எழுதுதல் இது ரைட்டிங். இப்போ கணினி ஒரு விஷயத்தை சொல்லும். இப்போ செயல் வச்சுக்கோமே, நடன்னு சொல்லுது, நட. ஸோ இங்கே நான் டைப் பண்ண போகிறோம் நடவை, NADA, நட. ஸோ நடன்னு சூஸ் பண்ணிட்டு டிக் அழுத்தினா சரியான வார்த்தை. தூக்குன்னு சொல்லுது, தூக்கு. ஸோ எனக்கு பண்ண தெரியலைன்னு வச்சுங்களேன், துக்குன்னு எழுதுகிறேன், தூ. ஸோ ஏதோ தவறாகவே எழுதுறேன்னு வச்சுங்களேன், தூ இக்கு, துக்கு அப்படின்னு போடுறேன்னு வச்சுங்க, துக்குன்னு போடுறேன்னு வச்சுங்க, அது தவறுன்னு சொல்லும். தவறு. சரியான சொல் தூக்கு. ஸோ இதில் டிக்டேஷன், ஆக்சுவலி டிக்டேஷன். ஸ்டூடெண்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டஸ் அ டிக்டேஷன் ஒர்க். இங்கே அவங்க தட்டச்சு செய்யணும். தமிழ் மொழி கணினியில் இருக்கணும், இருந்தால் அவங்க எளிமையான முறையில் அவங்க தட்டச்சு செய்ய முடியும்.
அடுத்தது தமிழ் ஆங்கிலம் இருபுற அட்டை ஃப்ளாஷ் கார்ட் ஆன் போஃப் லாங்குவேஜஸ் இது டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஷர்ட் ப்ளே பண்ணால் இட் வில் சே ஷர்ட். ஸோ இதில் கிளிக் பண்ணாங்கன்னா தமிழ் பக்கம் ஓப்பன் ஆகும், சட்டை. ஸோ நீங்கள் ஆங்கிலத்தை காமிச்சு ஈக்குவல் அண்ட் தமிழ் வேர்ட்ஸை பிள்ளைங்களை சொல்லலாம், அவங்க சொல்லுவாங்க, அதை ப்ளே பண்ணிக்கவும் முடியும். ஸோ நிறையா வேர்ட்ஸ் இருக்குது, நிறைய கேட்டகரி இருக்குது. Matching Tamil words and English words here. Let me choose numbers. 1 ஒன்று, 2 2, 3னா எனக்கு 3ன்னு தெரியும், ஆனால் தப்பாக போடுறேன்னு வச்சுக்கோமே, தப்பாக போடுறேன். 4னா 3ன்னு போட்டிருக்கேன், 5னா 5ன்னு போட்டிருக்கிறேன். இப்போ டிக்கால் எத்தனைன்னா எது கரெக்டோ டிக்கு கொடுக்கும், எது ராங்கோ ராங் கொடுக்கும். ஸோ தே கேன் ரெஃப்ரெஷ் இட், தே கேன் ட்ரை அகெயின். 1 ஒன்று, 2 2, 3 3, 4 4, 5 5. I can check out all correct. I can go to the next. ஸோ நிறையா கேட்டகரி இருக்குது, எல்லாமே சூஸ் பண்ணலாம். கேட்டகரி நிறையா இருக்குது. ஸோ இந்த கேட்டகரி வந்து எக்ஸாஸ்டிவாக நிறையா இருக்கிறதுனால அவங்க சூஸ் பண்ண அவங்க வெக்காபுலரி அல்டிமேட்டாக இம்ப்ரூவ் ஆகும். இன்டைரக்டாக அவங்களுக்கு வெக்காபுலரி அங்கே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். பின்னால் கேம் விளாடுற மாதிரி இருக்கும், ஆனால் வெக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கும். ஓகே, கலைந்த வார்த்தையை சரி செய்வோம். ஸோ ஏதாவது ஒரு கேட்டகரி இங்கே சூஸ் பண்ணும், வேலை. ஸோ இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது இல்லையா, இது வந்து நடன கலைஞர் பிள்ளைங்களுக்கு மேபி டஃப்பாக இருக்கலாம். உடலில் சூஸ் பண்ணும். இது வந்து தோள்பட்டை. ஸோ தோ இல் ப. ஸோ ஒரு மாணவர் இட்டு போடுறதுக்கு பதிலாக டை போட்டுட்டு அப்புறம் இட்டு போடுறாரு, சரியில்லை. இப்போ இந்த இட்டு வந்து இங்கே மூவ் ஆகணும் இல்லையா. ஸோ இந்த டைலை வந்து இப்படி ட்ராக் பண்ணலாம், அந்த லெட்டர் டைல்ஸ் வந்து ட்ராக் பண்ணலாம். ட்ராக் பண்ணுறதுனா சரியாயிடுச்சுன்னா சரின்னு வந்துடும். இது கால். ஸோ இல்லு கா போட்டார்னு வச்சுங்களேன், இப்போ கா இல்லுன்னு மாற்றிக்கலாம், சரியாக இருந்தால் சரி. வாய் வா இ. ஸோ தே கேன் எய்தர் ட்ராக் ஆர் தே கேன் யூஸ் திஸ் டவுன் கீ ஹியர். டவுன் கீ இஸ் டு பிரிங் டவுன் பா த எம். த டவுன் கீ இஸ் டு இண்டிகேட் தட் தே ஷுட் பிரிங் இட் டவுன். ஓகே, கை விரல். கை இதில் பாருங்கள், ஸ்பேஸும் கொடுத்தாகணும். அதே உங்கள்கிட்ட சொல்கிறோம், ஒட்டி எழுதக்கூடாது, நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும். இது 2 வார்த்தை, ஒரே வார்த்தை இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே டீச் பண்ணுறோம். கை விரல். ஓகே, ஞாபகம் வருது. இது கார்ட் மேட்சிங் நினைக்கிறேன், பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம். இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும் வார்த்தைகளை. கால் கை கன்னம் பாதம் முகம். கால் கை கன்னம் பாதம் முகம், 5 வார்த்தை, 10 செகண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ஒன்று ஒன்றா செய்யணும். கால் சரிபார், ஓகே கரெக்டு. முகம் சரிபார், கை சரிபார், பாதம் ஒன்றுன்னு நினைக்கிறேன், பாதம் சரிபார். அடுத்து வந்து கன்னம் ஒன்றுன்னு நினைக்கிறேன், கன்னம். வா, எல்லாத்தையும் போட்டேன். 29 செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன் எனக்கு. ஓகே போட்டேன்னா இன்னொரு கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். குடும்பம், தம்பி, அப்பா, அம்மா, அத்தை, இன்னும் அண்ட் ஸோ ஆன். எப்படி என்னமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிவிட்டு போடலாம். இதில் வந்து எங்கே ஸ்பெல் அவுட் எப்படி பண்ணணும், எப்படி எழுதணும், மெமரி ப்ளஸ் எப்படி எழுதணும், வார்த்தைகளை தப்பு இல்லாமல் எப்படி எழுதணும், ஸ்பெல்லிங் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில் வந்து இதில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு லெசன்லேயும் இன்டைரக்டாக உள்ளுக்குள்ளே ஸ்கில்ஸ் இருக்கும், அந்த ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சரியான வார்த்தையை பிடி. இது சின்ன ஒரு கேம் மாதிரி அமைச்சிருக்கிறோம். இதில் வந்து பார்க்க போனால் உடல் எடுத்துக்கோமே, இங்கே ஹேர்னு காமிக்குது. ஹேருக்கு வந்து முடிங்கிற சரியான வார்த்தை இங்கே போடிட்டு இருக்கு பாருங்கள். அதில் கிளிக் பண்ணுறேன், கீழே போயிடுச்சு, பவாட்டு மேலே. ஹேர்னால் தலைமுடி இல்லையா, இல்லை முடி தான் ஆக்சுவலாக. ஐப்ரோன்னா புருவம் அங்கே இருக்கு. பாம்னா உள்ளங்கை எங்கே இருக்குது பார்த்துட்டே வாங்க, சொல்லுங்கள். உள்ளங்கை. ஸோ இப்படி அவங்க சூஸ் பண்ணலாம், அவங்க கேட்ச் பண்ணலாம். ஒரு ஸ்மால் கேம் ஃபார் தெம் டு ப்ளே. நினைவில் நிற்பவை. இதுதான் மேட்சிங் நினைக்கிறேன், மேட்சிங். ஓகே, மேபி வி கேன் யூஸ் கலர்ஸ் ஈஸியாக. மஞ்சள்னா ஆங்கிலத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லோன்னு இருக்கும், லக்கியா. ஓகே, வெள்ளை ஆங்கிலத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை இதுக்கு பொருத்தமான வார்த்தை இருக்கும், பார்ப்போம். அங்கே பர்பிள் இருந்துச்சு, ஊதா. ஸோ செஞ்சுட்டு வருமா. ஆரஞ்சு இங்கே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஆரஞ்சு. ப்ளூ நீலமா,
பிளாக்கு கருப்பு, யா. ஒயிட்டு வெள்ளை இங்கே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை பார்ப்போம். க்ரீன்னா ப்ரௌன், நீலம் ப்ளூவா, ஓகே கேட்ச் பண்ணியாச்சு. பச்சை பழுப்பு, பழுப்பு ப்ரௌனா, ஓகே. alright, so எல்லாம் மேட்ச் பண்ணியாச்சு. we have done it, so proceed to the next one. simple game. ஸோ லைக் தட் இதில் கொஞ்சம் நிறையா இருக்குது, இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ தொடர்பில்லா வார்த்தையை தேர்ந்தெடுப்போம். இது கொஞ்சம் ஹையர் எபிலிட்டி, ஒரு செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி பார்க்கலாம். ஸோ 4 வார்த்தை இங்கே இருக்குது. இதில் ஒரு வார்த்தை வந்து தொடர்பில்லை. வயல், மண், உழவு, இது 3 வந்து சேர்ந்த வார்த்தை. ரயில்ங்கிற வார்த்தை இங்கே தொடர்பில்லை, கரெக்டு. விமானம், சமையல், எண்ணெய், வறுவல், விமானம் தான் தொடர்பில்லாத வார்த்தை. சப்போஸ் நான் தமிழ் சூஸ் பண்ணேன்னா தவறுன்னு சொல்லும். ஓகே. மூலிகை, சக்கரம், காரம், இஞ்சி, சக்கரம். ஸோ மாணவர்கள் வந்து எந்தெந்த வார்த்தை வந்து ஒரே ஃபேமிலியில் இருக்குது, இன்னொரு வார்த்தை வந்து இதில் கனெக்ட் ஆகாத வார்த்தையை சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சில விஷயங்கள் மேபி எதிர்ச்சொல் என்ன, எதிர்ச்சொல் என்ன. வெற்றி, வெற்றிக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து தோல்வி. கீழேக்கு வந்து எதிர்ச்சொல் மேலே, உள்ளேக்கு வந்து வெளியே. ஸோ they can choose that. I can go to the next category. next set of wordsலாம், next set of words எதிர்ச்சொல் என்ன. எத்தனை சரியான வார்த்தைகள் அமைக்க முடியும், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கேம் ஆல்சோ. ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இது டூ எடுத்துக்கோமே, டூன்னு எடுத்துக்குவோம். இப்போ வார்த்தையை பாருங்கள். எடு, ஓடு, ஓகே. காடு, கேடு, கொடு, கோடு. ஸோ அந்த வார்த்தையெல்லாம் நான் போட்டே வரேன் பாருங்கள். அந்த வார்த்தை சரியான வார்த்தையான அவங்க செக் பண்ணிக்கலாம். தொடு, தோடு, நடு, நாடு, படு, பாடு, மடு, மாடு, ஓகே. ஸோ வாடு, வீடு. இந்த வார்த்தையெல்லாம் ஒரு தமிழ் ஆசிரியர்கிட்டையோ இல்லை மாணவர்கள் அவங்க பெற்றோர்கள்ட்டே காமிச்சா சரியான வார்த்தையா அப்படின்னு அவங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். எண்டிங் வித் டூலாம், எண்டிங் வித் டூ, ஸோ தே கேன் ஃபார்ம் இட். ஸோ இப்போ டை எடுத்துக்கிட்டு சட்டை, சாட்டை, கோட்டை. மா எங்கே இருக்க, மா இருந்தால் மட்டை போடலாம், மட்டை. மாட்டை, முட்டை, மூட்டை. ஸோ அந்த வார்த்தையில் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். எத்தனை வார்த்தை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு அதை ட்ரை பண்ண சொல்லுங்கள். தமிழ் வந்து இனிமையாகவும் எளிமையாகவும் கற்றுக்கொள்கிறதுக்கு இந்த வலைப்பக்கம் வந்து உங்களுக்கு பலனளிக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை வந்து பலரிடையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய தமிழர்கள் யார் இருந்தாலும் அவங்க பிள்ளைகளும் தமிழை கற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை வந்து அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்களேன். மிக்க நன்றி. தேங்க்யூ.